குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஏரி, குளம், கண்மாய் உள்ளிட்ட நீர்நிலைகளில் வண்டல் மண் படிந்து காணப்படும். இதனை சவுடு மண் என அழைக்கின்றனர். குறிப்பிட்ட கால இடைவெளியில் இதனை அள்ளி நீர்நிலைகளை தூர்வார வேண்டும். விவசாய நிலங்களின் வளத்தை மேம்படுத்தும் வகையிலும் நீர்நிலைகளின் கொள்ளளவை அதிகரிக்கும் நோக்கத்திலும் சவுடு மண் எடுக்க அரசு அனுமதி தருகிறது. விவசாயிகள் அரசுக்கு கட்டணம் செலுத்தி தங்கள் சொந்த செலவில் அள்ளிக் கொள்ளலாம். விவசாய பயன்பாட்டிற்கு நன்செய் நிலமெனில் ஏக்கருக்கு 75 கனமீட்டர் மிகாமலும், புன்செய் நிலமெனில் ஏக்கருக்கு 90 கனமீட்டர் மிகாமலும் 2 ஆண்டிற்கு ஒருமுறை அனுமதி வழங்கப்படுகிறது. மண்பாண்ட தொழில் செய்பவர்கள் 60 கனமீட்டருக்கு மிகாமல் எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் விவசாயிகள் பெயரில் சவுடு மண் எடுக்கிறோம் என அனுமதி வாங்கிவிட்டு சிலர் அதோடு சேர்த்து மணலையும் அள்ளிச் செல்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே மாவூர் பாண்டிக்குடி ரோட்டோரம் உள்ள காடுகளில் இப்படி அள்ளப்பட்ட மண் குவித்து வைக்கப்பட்டுள்ளது. அரசு வகுத்துள்ள விதிமுறைகளை காற்றில் பறக்கவிட்டு அனுமதிக்கப்பட்ட அளவை விட பல மடங்கு அதிகமாக தோண்டி எடுக்கப்பட்டு தனியார் நிறுவனங்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. பகல் நேரங்களில் மணலை சேகரித்து வைக்கும் கடத்தல்காரர்கள் இரவில் லாரிகள் மற்றும் டிராக்டர்களில் அள்ளிச் செல்கின்றனர். அதனை ரகசிய இடங்களில் வைத்து அலசி ஆற்று மணல் போல மாற்றி நூதன முறையில் மோசடி செய்கின்றனர். சாதாரண சவுடு மண்ணை ஆற்று மணலாக உருமாற்றி ஒரு லோடு மணலை பல ஆயிரங்களுக்கு விற்பனை செய்கின்றனர். இதன் மூலம் மணல் மாஃபியாக்கள் லட்சக்கணக்கில் லாபம் ஈட்டி வருகின்றனர். அவர்கள் மீது காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்றனர் அப்பகுதி மக்கள்.